இன்னைக்கு எங்கள் வீட்டில் சோயா சில்லி போடலான்னு சொல்லிட்டு அதை சுடுதண்ணில் போட்டு எடுத்து ஆற வச்சுருந்தேங்க. அது சரி புளியலான்னு சொல்லி போய் உட்காந்தா என் பையன் நான் தான் புளியணும் அவன் ஆட்டம். சரி புளிஞ்சு கூட எனக்கு வேலை மிச்சம்னு சொல்லிட்டு புளிஞ்சு வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறம் வெறும் மிளகாய் தூள், அப்புறம் சில்லி பவுடர் ஒன்று, அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று, லெமன் அரை மட்டும் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. அதை நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா புளிஞ்சிட்டு நல்லா பிசைஞ்சு நம்ம தேவைப்பட்டால் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அந்த சில்லி பவுடர் போட்டோம் இல்லையா, அதுலேயே உப்பு வேறு இருக்கும். ஸோ ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றினா கொஞ்சம் நல்லா இருக்கும், நல்லா ஒட்டும், மசாலா உதிராமல் இருக்கும். அதுக்கு தான் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒரு ஓரமாக ஊற வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் இல்லைனா ஒரு அரை மணி நேரம் ஆகி அதுக்கப்புறமா எண்ணெய் நல்லா காய வச்சு அதில் எடுத்து போட்டு 2 பக்கம் நல்லா திருப்பி விடணுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா கிண்டி விட்டிங்கனாக்கா சூப்பரான மொறுன்னு நல்ல ஒரு சைடிஷ் ரெடி ஆயிடும். வெஜ்ஜுன்னு சொல்லி கவலைப்படாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் மாதிரி டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஃப்ரைட் ரைஸு இந்த